ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச பொட்டுக்கடலை பர்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உடச்ச கடலை பர்ஃபின்னு சொல்லுவாங்க. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் மெஷரிங் கப்பில் 3 கப் உடச்ச கடலை எடுத்துகிட்டு இருக்கிறேன். லைட் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப நிறைய வேணாம், ரொம்ப கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் எடுத்து வச்சுருக்க மெஷரிங் கப்லேயே 2 கப் வெல்லம், நறுக்கி வச்சுருக்கிறேன் வெல்லத்தை சேர்த்துருக்கேன். வெல்லம்லாம் நல்லா கொஞ்சம் கரைஞ்ச உடனே வடிகட்டிக்கோங்க. ஏன்னா கல்லெலாம் இருக்கும், அதனால் வடிகட்டிக்கோங்க. கைவிடாமல் கலக்குங்க. இந்த ஸ்டேஜ், அதாவது இப்போ வெல்லம் கரெக்டாகிடுச்சு. இப்போ எடுத்த உடனே சாக்லேட்லாம் என்ன சவுண்டு கேட்கும் அந்த மாதிரி சவுண்டு கேட்கணும். நல்லா கெட்டியாகிடுச்சு. இப்போ உடைச்சா டக்குன்னு உடையும், அந்தளவு இருக்கணும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். நீங்கள் ரொம்ப விட்டுட்டிங்கனாலும் சரி இருக்காது, இல்லை வளவலன்னு ஆகிடும். இந்த ஸ்டேஜ் கரெக்டாக பார்த்து எடுத்துக்கோங்க. நம்ம பொட்டுக்கடலையை இப்போ போட்டு கலரிக்கலாம். அதுலேயே தீயை விட்டுடாதீங்க. நான் பிளாஸ்டிக் ஷீட் எடுத்துருக்கிறேன். அதில் நல்லா எண்ணெய் ஊற்றி, ஒட்டாத அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி தேய்ச்சிடுங்க இந்த பிளாஸ்டிக் கவரில். நல்லா ஒட்டாத அளவு தேய்ச்சிடுங்க எண்ணெயை போட்டு, இல்லைன்னா கவரில் ஒட்டிக்கும். லேட் பண்ணாதீங்க. அப்படியே அடுப்புலேருந்து இறக்கி இதில் வச்சு தட்டிக்கோங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா உருண்டையாகவும் பிடிச்சிக்கலாம். பொட்டுக்கடலை பர்ஃபி ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிமிலி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோலேயே மேலே கார்டில் தரேன்.